ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் ஊர் நாகர்கோயிலோட ஒரு ஸ்பெஷல் குழம்பு ஐட்டமான தீயல், அதை தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த குழம்புல கருப்பு கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் இதில் முருங்கைக்காய் ஆட் பண்ணலாம், பாவக்காய் ஆட் பண்ணலாம், வெண்டைக்காய் ஆட் பண்ணலாம், ஃபிஷ் கூட ஆட் பண்ணலாம், மாங்காய் போடுவாங்க. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கருப்பு கொண்டக்கடலையை ஒரு 4 to 5 hours இல்லாட்டி ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை நல்லா கையில் மசிச்சா மேஷ் ஆகிற அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வேக வச்சேன். ஸோ இந்த அளவுக்கு மசீரா மாதிரி நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது குழம்புல போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட குக்காகி கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த கொண்டக்கடலை ரெடியாக இருக்குது. அண்ட் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காயை நான் நீளமாக கொஞ்சம் திக்கான பீசஸாக போட்டிருக்கேன். ஏன்னா அதை நம்ம குழம்புல போட்டு வதக்கி வரும்போது ரொம்ப சுருங்கிடும். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி காய் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் திக் பீசஸாக எடுத்திருக்கேன். நான் ஃப்ரோசன் கோகோனட்டும் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் கோகோனட் இங்கே அவ்வளோவா கிடைக்காது. அதனால் ஃப்ரோசன் கோகோனட் எடுத்து நான் கொஞ்சம் நேரம் டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு ஒரு அரைப்பு அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சீட்ஸ், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாயும் பிளாக் ஹோல் பெப்பரும். நான் இன்றைக்கி காரத்துக்கு ஒரு 7 to 8 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் காரமாக பிடிக்கும். ஸோ அதனால் இதுதான் நம்ம மெயினாக வதக்கி அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ வதக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். அப்புறம் குழம்பு செய்கிறதுக்கு புளி தண்ணி தேவைப்படும். பட் நான் இன்றைக்கி புளி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால அதையும் எடுத்து தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கி அரைப்புக்கு தேவையானதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு பேன் எடுத்து வச்சு கொஞ்சம் திக்கான பேனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் 1 by 1 போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு தேங்காவை தவிர மற்ற எல்லா ஐட்டத்தையும் போட்டு நான் ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வதக்கும் போது அடுப்பு ரொம்ப ஹைலெலாம் வைக்க வேண்டாம். கொஞ்சம் லோ டு மீடியம்லேயே வச்சு நம்ம ஒரே ஹீட்லேயே பொறுமையாக வதக்கி எடுத்தால் தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும். ஸோ இது ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தேங்காவையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த குழம்பு ஃப்ரெஷ் கோகோனட்டில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பட் ஃப்ரோசனுங்கிறதுனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு எப்படியும் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா டார்க் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரோசன் கோகோனட் யூஸ் பண்ணால் டேஸ்ட் மாறிடும் அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். நான் எப்பயுமே ஃப்ரோசன் கோகோனட்டில் தான் பண்ணுவேன். டேஸ்ட்டு எப்பயுமே சூப்பராக தான் வரும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக. தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வரும். பட் ஒரு கப் அளவுக்கு போட்டிங்கன்னா நல்ல குழம்பு நல்ல திக்காக நல்ல ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இந்த தேங்காய் போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் வதக்கி விடணும். அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஒன்ஸ் ஆகுது நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் தேங்காய் ஈவனாக ரோஸ்ட் ஆகி நல்ல ஈவனாக ப்ரௌன் ஆகும். ஒரு 5-10 minutes ஆகும். நீங்கள் இந்த அளவுக்கு வதக்கணும். கொஞ்சம் அப்பப்போ பொறுமையாக இந்த ஒரு ப்ராசஸே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி விட்டு வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேங்காயெல்லாம் நல்ல உதிராக இந்த அளவுக்கு நல்ல ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். ஸோ இந்த அளவுக்கு ஈவனாக ரோஸ்ட் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நம்ம இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதை நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பேஸ்ட்டாக ஆக்காமல் பவுடராக பொடிச்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஒரு 2-3 months ஸ்டோர் பண்ணி நம்ம குழம்பு பண்ணலாம். அப்போ கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி அரைச்ச உடனே குழம்பு பண்ணுறதுனால தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவே அரைச்சி வச்சுக்க போகிறேன். பட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஐட்டத்தை நிறைய கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணி கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் அதில் நான் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி நான் அரைச்ச உடனே குழம்பு பண்ணுறதுனால நான் இன்றைக்கி பேஸ்ட்டாகவே அரைச்சிக்க போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன தேவைன்னா இந்த அரைப்பு,
அப்புறம் வேக வச்ச கருப்பு கொண்ட கடலை, அப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி திக்காக கட் பண்ணது, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை, புளி பேஸ்ட், வெந்தயம், கடுகு, அப்புறம் தேவையான அளவு ஆயில். எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல திக்கான ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் அதை ஒரு 1 மினிட் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்ல அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்க போகிறோம். தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த காய்கறிலாம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை நல்லா வந்து ஆயிலே குக் பண்ண விட போகிறேன். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணுவோம். அப்புறம் அந்த புளி பேஸ்ட்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். ப்ளஸ் நம்ம வந்து இதுக்கப்புறம் கடலையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா குழம்புக்கு கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கும். அது கொதிக்க திக்காகி நல்ல டேஸ்ட்டும் சூப்பராகும். கலரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ஒரு பாயில் வரட்டும். வரும்போது நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த அளவுக்கு கொதிச்சு வரும். லைட்டாக அங்கங்கேயா பபிள்ஸ் வரும்போது நம்ம கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு கூடவே அந்த புளி பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இனி அந்த குழம்பு கொதிக்கணும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த குழம்பு இப்போவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து அந்த கத்திரிக்காய், அந்த கடலை எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் கலரும் மாறும். நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தேங்காய் அரைச்சி போட்டிருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் குழம்பு கொதிக்க அது வந்து திக்காகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆயிலெலாம் நல்லா வெளியில் ஊஸ் அவுட் ஆகி கலரே மாறி ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த குழம்போட அந்த ஃப்ளேவர் எல்லாமே கத்திரிக்காயிலையும் இறங்கியிருக்கும். அந்த கடலையிலையும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். கடலை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கலர் மாறி இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். ரொம்ப திக்காகிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நாகர்கோயிலோட ரொம்ப ஃபேமஸான தீயல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சூடாக சாதம் வச்சு சுட்ட அப்பளம் வச்சு இந்த குழம்பு விட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் இல்லை ஒரு ஆம்லெட் அது கூட சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சூடாக சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை இது கூடயும் இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த தீயல் ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல்லையும் அடித்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டீயலை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.